கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளில் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. அதை சாட்சி ஆண்டவருக்கு அறிவிங்க. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படுவதற்கான ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். பிறந்த நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இந்த சிவார்த்திக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 22:13 வசனம். 1 நாளாகமம் 22:13. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தாவீது சாலமோன்ட்ட சொல்லாரு, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு. இந்த ஜீவத்தின் தலைப்பு தான் பலம் கொண்டு தைரியமாயிரு. தகப்பனாகிய தாவீது மகன்கிட்ட சொல்லாரு, நீ பெரிய காரியத்தை செய்ய போற, மோசேக்கு கட்டிட்ட அந்த நியாயங்களை எல்லாம் நீ கவனமாக கை கொள்ளணும், பாக்கியவானா இருப்ப. ஆனால் பலம் கொண்டு தைரியமாயிரு. நம்ம தைரியமாக இருக்கணும். சாலமோனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. ராஜாவாக இருக்கணும், ஆலயத்தை கட்டணும். அப்படின்னா தைரியமாக இல்லைன்னா அதை செய்ய முடியுமா? ஒரு தலைவனுக்கு, ஒரு தலைவிக்கு நல்ல தைரியம் வேணும். கோழைகளை ஆண்டவர் பயன்படுத்த மாட்டான், பயப்படுறவங்களை பயன்படுத்த மாட்டான். தைரியம் ரொம்ப இருக்கணும். யார் டாக்டர் ஆவாங்க? ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நல்ல பிரபலமான, அதாவது அறுவை சிகிச்சை மருத்துவரை மாறணும்னா என்ன வேணும்? நல்ல தைரியம் வேணும். ஏன்னா சரீரத்தை கிழிக்கணும், ஓப்பன் பண்ணணும். தைரியம் இல்லைன்னா பாருங்க, ஓப்பன் கார்ட் சர்ஜரி பண்ணுறாங்க. ஓப்பன் கார்ட்டு, அதாவது இருதயத்தை ஓப்பன் பண்ணுறது சும்மாவாக இருக்குது. அது எவ்வளோ தைரியம் இருக்கணும் யோசித்து பாருங்க. அதே போல் இறந்து போனவங்கள சில அந்த சடலங்களை எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அப்படின்னா அதை பரிசோதனை பண்ணுவாங்க, பிரேத பரிசோதனை சொல்லுவாங்க. அந்த இது சும்மா பண்ண முடியுமா? சிலருக்கு மரிச்சு போன ஒரு ஆளுக்கு பக்கத்தில் போக பயப்படுவாங்க. சில அதுக்கப்புறம் எத்தனை நாள் தூங்க மாட்டாங்கன்னு நினச்சாச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 5-10 கேஸ் பண்ணுவாங்க சிலர்லாம். நினச்சி பாருங்கள், எவ்வளோ தைரியம் இருக்கணும். அப்போ ஒரு மருத்துவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்னா, அப்படின்னு இந்த உலகத்தில் நம்ம சாதிக்கின்றவர்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். தைரியம் இல்லாதவங்க இப்படி சாதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் பேசுகிறார், தைரியமாக இருங்க, அப்போ தான் இங்கே சாதிப்பீங்க. இந்த தைரியத்தாண்டு உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, அது சொல்லாரு சாலமோன்ட்ட, பலம் கொண்டு தைரியமாயிரு. ஆமாண்டவரே, இன்றைக்கி யாரெல்லாம் தைரியத்தை இழந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும் சாதிப்பதற்கும் நல்ல தைரியத்தை கொடுப்பீராக. தைரியத்தை கெடுக்கிற பொல்லாத கிரிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியஸ்தர் மேலே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும். சுகமாக்கும்படியே ஜெபிக்கிறேன். எல்லா பலகீன கட்டும் நிர்மூலமாகட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிந்து போகட்டும். நீர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சுகத்துக்காய் நன்றி. கர்த்தர் கூலி சிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டும். ஊழியம் வளரட்டும், கொடுத்த ஊழியம் வளரட்டும், தரிசனம் நிறைவேறட்டும். அதற்கு அவங்க எடுக்கிற பிரயாசத்தை வாய்க்கப்படணும். கர்த்தருடைய ஊழியருடைய குடும்பங்களை வேலையடைக்கிறேன். பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசை கூட ஆண்டவரை அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும். இந்த நாள் யாராவது கவலையோடு கண்ணீரோடு ஏன் வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து கண்ணீரை துடைத்து வாழ வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.